கல்கத்தாவில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினரால் வரலாறு காணாத வகையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வரவேற்கப்பட்டார். கல்கத்தாவில் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் 2 மணி நேரம் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். தேவரது ஆங்கில பேச்சை கன்யாலால் பட்டாச்சாரியா வங்க மொழியில் மொழிபெயர்த்தார். கல்கத்தா பொதுக்கூட்டத்திலும் கீழத்தோல் படுகொலை பற்றி கூறி நேதாஜி விவகாரத்தில் நேருவோடு ஒத்துப்போகாததாலும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை காங்கிரஸோடு இணைக்க நேரு செய்த முயற்சியை தான் முறியடித்ததாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக நான் செயல்பட்டதாலும் என் மீது என் மக்கள் மீதும் மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தொடுத்த போரே முதுகுளத்தூர் கலவரம் என்பதை மிக தெளிவாக பேசினார். ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் சண்டையை ஹரிசன் மறவர் சண்டை என்று சாதி சாயம் பூசி பிரச்சாரம் செய்த காங்கிரசின் பித்தலாட்ட பிரச்சாரத்தை சுக்குநீராக உடைத்தெறிந்தார். அரசியல் ரீதியாக என்னோடு தேர்தலில் பலமுறை மோதி பார்த்து தோல்வியடைந்த காங்கிரசார் ஆத்திரமடைந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி என்னையும் என் மக்களையும் அழிக்க நினைத்து ஏவிய அடக்குமுறைகள்தான் ஏராளம். துப்பாக்கிச் சூடுகள் சர்வசாதாரணமாக நடைபெற்றன. ஆனாலும் அந்த மக்கள் அஞ்சாமல் அக்கிரமத்தை எதிர்த்து போராடினார்கள். தமிழகத்து மக்கள் எதிர்ப்பு கண்ணலை தாங்க முடியாமல் காங்கிரஸ் ஓடி ஒளிந்தது. நீதிமன்றத்தில் தனக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமில்லை என தான் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டேன் என்று கூறி கொல்கத்தா மக்கள் கண்கள் கலங்கும்படியாக பேசினார் முத்துராமலிங்க தேவர். அதன்பின் கொல்கத்தாவில் 29/2/59 அன்று பத்திரிகை நிருபர்கள் கூட்டத்தில் தேவர் ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கை கல்கத்தாவின் ஆங்கில வங்காளி நாளிதழ்களில் முக்கியத்துவம் அளித்து வெளிவந்தது. இவ்வாறு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் தேசிய அளவில் காங்கிரஸை கலங்க செய்தது. குறிப்பாக தமிழ்நாட்டில் காமராஜருக்கும் மத்தியில் நேருவுக்கும் மிக அதிக அளவில் நெருக்கடி கொடுத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். முத்துராமலிங்க தேவரை பார்த்து பயந்த நேருவும் காமராஜரும் தான் அவர் மீது இந்த வழக்கில் கொலைப்பழியை சுமத்தி முதுகுளத்தூர் கலவரத்தை ஏற்படுத்த முற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கொல்கத்தா மட்டுமல்ல உலகெங்கும் பல மேடைகளில் பேசியிருக்கின்றார். தொடர்ந்து முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை பதிவிட்டு வருகிறோம். சேனலை ஆதரிக்கும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.